குட் ஆஃப்டர்நூன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதுக்கு முழுதும் உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப ஆசிரியர் தொழிலுக்கு வந்து ஈடு இணையே வந்து கிடையாது. எந்த தொழிலுமே அந்த அளவு வந்து ஒரு மகத்தான தொழில். அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதி நம்ம ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வந்து வரப்போகுது. அதாவது எல்லா இடத்துலயும் வந்து இதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த புது கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இந்த டீச்சர்ஸ்க்கு அந்த டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பேசிட்டே இருக்காங்க. அதாவது பள்ளி கல்வி தரத்தை வந்து உயர்த்துறதுல வந்து ரொம்ப வந்து பாடுபட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இப்ப கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஜூன் 12 நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏஐ லேப் வந்து ஏஐ கோடிங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும். எல்லா அரசு பள்ளியிலையும் அந்த லேப் இருக்கணும். அந்த கோடிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கத்துக் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி தரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு தான் வந்திருக்காங்க. அதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசிரியர்களோட தேவைகள் வந்து அதிகமா இருக்கு. அந்த வகையில வந்து இப்போ மே 31 கிட்டத்தட்ட வந்து 8000 அரசு அதிகாரிகள் வந்து பணி ஓய்வு வந்து பெற்றுக்கிறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 5000 பணி வந்து யாருன்னா ஆசிரியர்கள் தான். சரிங்களா? அதனால வந்து போட்டித் தேர்வுகள் வந்து அடுத்தடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அலர்ட்டா இருக்கணும். அதாவது டெட் படிக்கிற ஆசிரியர்களா இருக்கட்டும், எஸ்டிடி பேப்பர் ஒன் பாஸ் ஆயிட்டு அதுக்கு அடுத்த லெவல் எஸ்டிடி நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆசிரியர்களா இருக்கட்டும், பிடி அசிஸ்டன்ட், அதாவது யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆசிரியர்கள், பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இந்த நமக்கு அந்த அதற்கான தேர்வு காலம், இந்த டிஆர்பி எக்ஸாமோட காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான். இந்த இதுக்கு இடையிலே கிட்டத்தட்ட வந்து இந்த பிஎட் படித்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு 4 எக்ஸாம் வந்து நம்ம அப்பியர் ஆகல அளவுக்கு வந்துட்டு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதாவது நமக்கான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சைடு இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்தடுத்து வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து போட்டுட்டே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டெட்டுக்கு வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜூன் 15 இருந்து. அதாவது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. நம்ம கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே மெட்டீரியல் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றோம். அதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றோம். இதை தவிர்த்து வந்து வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி டைரக்டா அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்லாம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸஸும் யூஜிடிஆர்பி மேத்ஸ் கிளாஸஸும் வந்து நம்ம நியூ பேட்சா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ரெக்கார்டு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆசிரியர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்ட் கிளாஸ் சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போறோம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் முக்கியமா வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? அதனால ஃபீஸ் அமௌண்ட் வந்து அதிகமா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ண வேணாம். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல அது தவிர்த்து வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச், அதாவது ஒரு யூனிட் கிட்டத்தட்ட வந்து எங்க மாணவர்கள்ட்ட வந்து எங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு யூனிட் கிட்டத்தட்ட வந்து 2000 கொஸ்டின் வந்து டெஸ்ட் வைப்போம். அந்த அளவுக்கு அடுத்தடுத்து நாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் நாங்க டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து போடுவோம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம டெட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 வருஷம் வந்து சர்வீஸ் இருக்குது. 2012 இருந்து வந்து இந்த டெட்டுக்கு நம்ம கோச்சிங் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம கிட்ட வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாஸ் ஆகி இப்போ கரெக்டா வந்து ஆசிரியர்களா வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு டெஸ்டரோட வாங்க, உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன். இந்த கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பிரஸ் நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், உடற்கல்வி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து நிரப்பப்படுவோம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நிறைய வந்து பள்ளி கல்வித்துறையில வந்து நிறைய பல்வேறு சீர்திருத்தங்களும் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விளையாட்டு மைதானம், அது மாதிரி வந்து மாநிலம் முழுவதும் தீவிரமாக விளையாட்டு மைதானம், பள்ளியோட கழிப்பறைகள் இதெல்லாமே வந்து ஒரு தீவிரப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து நல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி வந்து உயர்த்த போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியுது. நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவா வந்து தோணும்ல, ஓ இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டப்ல நம்புவோம் இல்லையா? அதே மாதிரி வந்து தனியார் பள்ளி அளவுக்கு வந்து நம்ம அரசு பள்ளிக்கும் வந்து கல்வி உயர்த்துவாங்க. அது தகுந்த மாதிரி டீச்சர்ஸும் வந்து நம்ம அது நம்மளை நாமே வந்து இப்ப வர பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து மேம்படுத்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றேன். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த 2026 நம்ம ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா வந்து பணியில உட்கார்றதுக்கு எங்களோட அகாடமி சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.